10% மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இது. நீங்க அதிகமா பேசுறதுனால கவனம் கிடைக்குமே தவிர, நீங்க மௌனமா இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றியும், உங்களுக்கு மரியாதையும் கண்டிப்பா கிடைக்கும். அதாவது பவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிற புக்ல இருந்தும், அதே மாதிரி சில லைஃப் கோச் அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச ஸ்பீச் மூலியமாவும் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள இந்த வீடியோ மூலமா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அமைதிய எப்படி சரியான வழியில பயன்படுத்தினா நம்மளுடைய லைஃபே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அமைதியா இருக்கிறதுனால வீக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஆளா இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. நானே சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது என்னை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அது தாங்க முடியாம நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என்னோட வெல்விஷர் கிட்ட, என்னுடைய தெரிஞ்சவங்க கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் டீட்டெயில்ஸா, அதுவும் எப்படி நடந்துச்சு, என்ன சொன்னாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிச்சேன். அப்பதான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, நானே என்னை எப்படி ஹர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு ஒரு ஈஸியான ஐடியாவை கொடுத்துட்டு இருக்கேங்கிறது. அந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணேன். நான் சில விஷயங்களை ஷேர் பண்றத ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அதிகமா பேசாம அவங்க சொல்றத கவனிக்க ஆரம்பிச்சேன். நம்ம ஓவரா ஷேர் பண்றதுனால அவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறத கூட நம்ம யோசிக்கிறது கிடையாது. அவங்க எந்த மாதிரி மனநிலையில இருக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இதை விட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அவங்க பேசுறத கவனிக்க ஆரம்பிச்சேன். அவங்க பேசுறத கவனிக்க ஆரம்பிக்கும் போதுதான் யாரெல்லாம் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, நம்மள உண்மையா அன்போட நம்மளோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்க முடியுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் செய்ய போற சில விஷயங்கள், நான் ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ண போறேன், நாங்க எப்படி இருக்க போறோம், நாங்க ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ண விஷயத்த கூட நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், மற்றவங்க கூட ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றது மூலயமா என்னால அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணவே முடியறது இல்லை. ஸோ இந்த விஷயம் ஏன் என்னால் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கும் போது தான் சில லைஃப் கோச் இருக்கிறவங்க கிட்ட நான் பேசும்போதும், அப்புறம் அவங்க சில புக்ஸ் மூலயமா எனக்கு ரெஃபர் பண்ணதை நான் ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, நம்ம சில விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றது மூலயமா இந்த 3 விஷயங்களால தான் நம்மளால அந்த விஷயத்த நம்ம பண்ண முடியறதில்லை அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஃபியூச்சர் பிளானோ இல்லை நான் ஏதாவது செய்ய போறேன் அப்படிங்கிற விஷயத்த மற்றவங்க கிட்ட சொல்றது மூலயமா அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் மூலமாகவும் அவங்க சொல்ற சில நெகட்டிவான விஷயங்கள்னாலவும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணிடுறது. செகண்ட் ஒன், நம்ம சக்சஸ் ஆனோங்கிறது எல்லாருமே விரும்ப மாட்டாங்க. தேர்ட் ஒன், நம்ம எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்றது மூலயமா நம்மளுடைய பிரெயின் என்ன எடுத்துக்கும்னா, நம்ம அதை செஞ்சு முடிச்ச ஒரு ஹாப்பினஸை நம்ம பிரெயின் எடுத்துக்க ஆரம்பிக்குமா. ஸோ அதனாலேயே நம்மளால அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுது. இங்க நம்ம வார்த்தையில சொல்ற விஷயங்களை விட நம்ம செயல்ல காட்டுற விஷயங்கள் தான் இங்க ரொம்பவே முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போலீஸ் ஆபரேஷனை எடுத்துக்கலாமே. அக்யூஸ்ட பிடிக்க போறாங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய ஆப்ரேஷனை அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்ல யார் ஒரு 10 பேர் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள மட்டும்தான் அந்த விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்களே தவிர மற்ற வெளியில அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மற்றவங்களுக்கு கூட அதை தெரியப்படுத்த மாட்டாங்க. அப்புறம் நம்ம சோஷியல் மீடியாக்கோ இல்லை நம்ம வீட்லேயோ கூட அவங்க யாருக்கும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நடந்திருக்குது, இப்படியெல்லாம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறதே நமக்கு சோஷியல் மீடியாலேயோ நியூஸ்லேயோ நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் அதை வார்த்தைகள் மூலமா சொல்றதை விட்டுட்டு அதை செயல்ல நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ரத்தன் டாடா, அப்துல் கலாம் ஐயா, சச்சின், இன்னும் சுந்தர் பிச்சை இவங்கள மாதிரி இருக்கிறவங்களா அமைதியா அவங்களுடைய செயல் மூலமா தான் சாதிச்சிருக்காங்க. மௌனமா இருக்கிறதுனால நம்ம மக்கள் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நம்ம பேசுற வார்த்தைகள் ஸ்ட்ராங்காவும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அவங்களே நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. அமைதியா இருக்கிறவங்க அவங்கள பத்தி நிறைய புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய இன்னோவேட்டிவான நிறைய ஐடியாஸ்களும் கிடைக்கும். மற்றவங்களுக்கு நான் பண்றது கரெக்ட், நான் சொன்னது கரெக்ட் அப்படின்னு ரியாக்ட் பண்ணி அவங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அந்த இடத்துல டைமும்
வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த டைமையும் எனர்ஜியும் அவங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம லைஃப்ல பிஸ்னஸ்ல என்ன மாதிரியான முயற்சியை எடுக்கலாம் அப்படிங்கிற மனநிலையும் அவங்களோட எண்ணங்களையும் ஃபோக்கஸ் பண்றதுல தான் அவங்க செலவிடுவாங்க. நம்மளை பத்தி சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த உலகத்துல வெயில், குளிர், மழை அப்படின்னு வானிலை மாறிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி இங்க இருக்கிற மக்களோட எண்ணங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடைய வாழ்க்கையிலையும் எல்லா சூழ்நிலையும் இன்பமும் துன்பமும் ஒவ்வொருத்தவங்களும் நம்மளை பேசுற சில வார்த்தைகளும் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த படி எடுத்து வைக்க முடியாது. அந்த இடத்துல அவங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கொடுத்து நீங்கள் உங்களோட டைமையும் எனர்ஜியும் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களை யாராவது ஹர்ட் பண்ணுறாங்க, ஏதாவது சொல்லிட்டாங்க, இல்லை நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா உடனடியாக ரியாக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மௌனமாக அமைதியாக கடந்து போனாலே நார்மலைஸ் ஆயிடும். நீங்க மௌனமா இருக்கிறதுனால நீங்க வெறுமையா இருக்கிறீங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த அமைதி தான் நம்மளோட பலம். ஏன் சில பேர் அதிகமா பேசுறாங்க அப்படின்னா அவங்க மத்தவங்க கிட்ட நம்மள நல்லவங்களா காமிச்சிக்கணும், அவங்க நம்மளை ஏதோ தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள பத்தி யோசிக்காம மற்றவங்கள பத்தி யோசிச்சு அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதே அவங்க மறந்துடுறாங்க. எப்போ நம்மளை அடுத்தவங்க பாராட்டிட்டே இருக்கணும்னு நினைக்கிறத விடுறோமோ அப்பதான் நம்மளால அமைதியா இருக்கவே முடியும்னு சொல்றாங்க. சில பேர் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லும் போது அது உங்களுக்கு செய்யக்கூடிய டைம் இல்லை, உங்களால செய்ய முடியாது அப்படின்னா அதுக்கு டைரக்டா நோன்னு சொல்லாம அதுக்கு ஏதேதோ காரணங்கள் சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒன்று சுத்தி வழிச்சு அவங்க கிட்ட நீங்க நோனே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க பேசிட்டே இருப்பீங்க. இப்போ என்கிட்டயே சில நாட்கள் முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா என்னால அவங்க கிட்ட டைரக்டா நோன்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது மூலயமா அவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களா, இல்ல நம்ம அவங்கள கஷ்டப்படுத்திடுறோமோ அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே ஏதேதோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்கள நம்ம நல்லா குழப்பி விட்டுட்டு இருக்கோங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலயமா அவங்க நம்மளோட வார்த்தையை மதிக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு, ஏன் நானுமே பகலெல்லாம் நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு ஃப்ரீ டைமும் கிடைக்காதனால எதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஆனால் நைட்டு தூங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரீ டைம், அந்த தூங்குறதுக்கு முன்னாடி சில நேரம் கிடைக்கும்ல, அந்த நேரத்தில் தான் யோசிப்போம். ஏன் இவங்க நம்மளை அப்படி சொன்னாங்க, ஏன் நம்ம இந்த விஷயத்த அப்படி சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னு எதேதோ சொல்லி நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த பவர் ஆஃப் சைலண்ட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஒருத்தவங்க நம்ம கிட்ட அவங்க கஷ்டத்தையோ அவங்க வேதனையோ சொல்லும் போது நடுவுல பேசி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அவங்கள முழுமையா பேச விடணும். அவங்க சொல்ல வரத நம்ம கவனிக்கணும். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். சில பேர் இருப்பாங்க, நம்ம ஏதாவது விஷயம் சொல்ல வரோம்னா அதை அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. அதை நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத கூட காது கொடுத்து கேட்க கூட மாட்டாங்க. அப்புறம் அந்த விஷயம் நீங்க கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசாம இருந்து அமைதியா போறதே நல்ல விஷயம். நம்ம அமைதியா இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம மற்றவங்க சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்கறது மூலயமா அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியாவும் இல்லை ஒரு இன்னோவேட்டிவானவும் இல்லை கிரியேட்டிவாகவும் நம்ம சில விஷயங்களை மற்றவங்களுக்கும் நமக்கும் செய்கிற அளவுக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டு மாற ஆரம்பிக்கும். ஏதோ உங்ககிட்ட ஒரு கஷ்டத்தையோ ஒரு வேதனையோ சொல்றாங்க அப்படிங்கும் போது அந்த விஷயத்த நீங்க காது கொடுத்து கேட்காம அவங்க சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே உங்க மைண்டு என்ன நினைக்க ஆரம்பிக்கும்னா, ஐயோ நம்ம இப்போ அவங்களுக்கு ஏதாவது உதவியா ஏதாவது ஆறுதலா ஒரு விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத யோசிச்சு உங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி அது டயர்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய எனர்ஜி லெவல் அங்கேயே ட்ராப் ஆயிடும். அது மாதிரி இல்லாம அவங்க சொல்ல வரத முழுமையா அவங்கள சொல்ல விட்டுருங்க. அப்போ அவங்களுடைய மைண்டை ரீட் பண்ணி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அவங்கள பேச விட்டு நம்ம அவங்களை கவனிக்கும் போது அவங்கள நம்ம ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இல்லை பாசிட்டிவாகவும் ஃபீல் பண்ண வைக்க முடியும். இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அப்போ அதுல உங்களுக்கான விஷயத்த பேசவும் முடியும். ஆனாலும் நீங்க அந்த விஷயத்த ப்ரூஃப் பண்ணவும் முடியும் அப்படின்னாலும் எந்தவித டிராமாக்கும் அங்க இடம் கொடுக்காம நீங்க அமைதியா அங்கிருந்து ஒதுங்கி வர்றதே ரொம்பவே பவர்ஃபுல்லான விஷயம்தான்.
உண்மையான பவர்ங்கிறது என்னன்னா, நம்ம எவ்வளவு சத்தமா பேசுறோங்கிறது கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்றோம், எந்த மாதிரி காமா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றோங்கிறது தான் அந்த பவரான விஷயம். மௌனமா இருக்கிறதுனால நம்ம பழக பழக நம்மளுடைய பதட்டமும், மனநிலையும் ஒருநிலைப்பட்டு நம்ம மனசும் ஒரு ஃப்ரீ மைண்டடா இருக்கும். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் ஒரு கிளியராவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 52 வாரத்துல 10 லட்சம் ரூபாய் நான் சேர்த்தது இப்படிதான் அப்படிங்கிற வீடியோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க.